இஸ்ரவேல் மக்கள் ஒத்னியேல் இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் கடவுளை மறந்துட்டாங்க. ஆழ்ந்த கவலையில் இருக்கும் முகம் அவர்கள் பாவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலே கடவுள் அவர்களை மோவாப் ராஜா எக்லோன் கிட்ட ஒப்படைத்தார். அந்த எக்லோன் ராஜா ரொம்ப கொழுத்தவங்க. வாய் நிறைய சிரிப்புடன் வியர்வை சொட்டும் முகம். அவர் இஸ்ரவேல் நாட்டை 18 வருடம் ஆளினார். மக்கள் அவனோட அடிமைகளாயிருந்தாங்க. அவனுக்கு தங்கள் விளைச்சல் எல்லாம் கொடுக்கணும்னு கட்டாயம் இருந்தது. அழுகை முகம். அப்போ மக்கள் கடவுளை கூப்பிட்டாங்க, ஆண்டவரே எங்களை மீட்டுக்கோங்க. கூப்பிய கைகள். கடவுள் அவர்களோட குரலை கேட்டார். அப்போ அவர் ஏகூத்னு ஒருத்தரை எழுப்பினார். ஏகூத் இடதுகை வல்லவர். உயர்த்திய கை. அவர் ஒரு சிறிய வாளை, ஷார்ட் ஸ்வாட், எடுத்து அதை தன்னோட உடையடியில் மறைத்தார். பிறகு அவர் மோவாப் ராஜா எக்லோனிடம் போய், வரி டாக்ஸ் கொடுக்க வந்தேன் அப்பா என்றார். ராஜா அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தார். அப்போ ஏகூத் மெதுவா சொன்னார், ராஜாவே, எனக்கு உங்கக்காக ஒரு ரகசிய செய்தி இருக்கு. பகட்டாகச் சிரிக்கும் முகம். ராஜா எல்லாரையும் வெளியே அனுப்பி தனியா உட்கார்ந்தார். அப்போ ஏகூத் தன்னோட இடது கையால வாளை எடுத்து ராஜாவை அடிச்சார். ராஜா கொழுத்ததால வாள் முழுக்க உள்ளே போச்சு. அதுக்கப்புறம் ஏகூத் அமைதியா வெளியே வந்தார். கதவை பூட்டிட்டு ஓடினார். அவர் இஸ்ரவேல் நாட்டுக்கு போய் ஒரு பெரிய முழக்கம் போட்டார், ஆண்டவர் எங்களுக்கு ஜெயம் கொடுத்தார். வாருங்க, எதிரிகளை ஜெயிக்கலாம். ஏகூத் மக்களோட சேர்ந்து போருக்கு போனார். அவர் மோவாபியர்களை ஜெயித்து அவர்களோட ஆட்சியை முடிச்சார். அந்த நாள் முதல் இஸ்ரவேல் நாட்டில் 80 வருடம் அமைதி இருந்தது. கடவுள் எப்போதும் தன்னோட மக்களை மீட்பார். நாம அவரை நம்பினா சிறியவராக இருந்தாலும் பெரிய காரியம் செய்ய முடியும்.